என்னது? ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரிச்சுட்டாங்களா? பிரிச்சு தனித்தனி சிறையில கொண்டு இருத்திட்டாங்களா? நம்ம ஹீரோ இதனால ரொம்ப வாடி போனாரா? இல்லன்னா ஃப்ரெண்ட்ஸ் கேங் நெறைய சேர்த்தாரா? அப்படிங்கிறதையும், நம்ம ஹீரோவுக்கு ஜெயிலுக்குள்ள வச்சே மேரேஜ் ஆச்சா? ஒரு பப்பாளி மரம் ஜாதி கலவரத்தையே தூண்டுச்சா? அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எபிசோட் 7 வாங்க பார்க்கலாம். நம்ம ஹீரோவோட அவங்க ஃப்ரெண்ட்ஸோட தூக்கெல்லாம் வந்து கேன்சல் ஆகி 3ஆவது ட்ரிப் வந்து கேன்சல் ஆகிருக்கு. கேன்சல் ஆகி எண்ணம் போல் அவங்க புறா வளர்ப்பு, அவங்களோட செடி வளர்ப்பு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு கூட பிறந்தவங்க 2 பேர் இருக்கிறாங்க. அதில் தம்பியோட மேரேஜ் வந்து நடந்திருக்கு. ஆனால் இவர் ஒரு தூக்கு கைதினால அவருக்கு அங்கே தம்பியோட மேரேஜை அட்டன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாரு. ஆனாலும் வருத்தப்படாமல் நம்ம ஹீரோவோட ஃபேமிலிஸ் வந்து ஜெயிலில் வந்து அவங்க எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குல்ல, அந்த மெமரீஸ்லாம் காமிச்சிருக்காங்க. என்ன இருந்தாலும் தம்பி இல்ல, ஸோ பாவம் பார்த்தீங்களா? அது போக நம்ம புள்ள, நம்ம அண்ணன் சாப்பிடணுமே, நம்ம அண்ணன் இருந்தா இப்படிலாம் நடந்திருக்குமேன்னு சொல்லி அவங்களுக்கு கறி, பாயாசம், சோறு எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. இந்த டைம்ல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகலாம். என்ன ஜெயிலுக்குள்ள வெளிய இருந்தெல்லாம் கொண்டு வருவாங்களா? நம்ம சினிமால பார்க்கும்போது அப்படி இல்லையே! அப்படிங்கிறதுக்கு நம்மளோட ஹீரோ செல்வம் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க அதுல. "பணபலம் இருந்தா எதுனாலும் நடக்கும். ஆள் பலம் இருந்தா எதுனாலும் ஜெயிலும் சொர்க்கமே" அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நடிச்ச ஃப்ரெண்டு செல்வராணின்னு ஒரு பொண்ணு மனு போட்டு பார்க்க வர டைம்ல, "உனக்கு என்னப்பா நீ ஜாலியா இருக்கிற, ஒரே என்ஜாய்மெண்ட் தான், வீட்ல இருந்த மாரியே இருக்க" அப்படின்னு சொல்லும்போது, இவர் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்கிறாரு. என்னாச்சுன்னா, "உன்ன வந்து வீட்ல பூட்டி, உனக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, சாப்பாடு, உனக்கு பிடிச்ச எல்லாமே நாங்க தாரோம். ஆனா டோர் ஓப்பன் பண்ணாம உன்ன க்ளோஸ்லயே தான் வச்சிருப்போம்" அப்படின்னு சொல்லும்போது, "உனக்கு எப்படி இருக்கு?" அப்படிங்கிறது எனக்கு புரியுது செல்வம். தாங்க முடியாத வேதனைகள் தான். நான் தப்பா பேசிட்டேன் மன்னிச்சுக்கன்னு இருக்காங்க. இந்த சம்பவத்த குறிச்சு ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. எப்படின்னா, இந்த ரோட்ல வந்து மனநல பாதிச்சு வந்து இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு வரதுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. ஆனா நம்ம போலீஸ்காரங்க சில பேர் ரொம்ப ஸ்மார்ட்னஸ்ல பிச்சைக்காரவங்களையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்தது இல்லாம, அவங்க கிட்ட இருந்த பணத்தெல்லாம் புடுங்கியிருக்கிறாங்க. அதையும் அவரு அந்த புக்ல வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. ஏன்னா, அந்த பிச்சைக்காரவங்க திட்டுனது எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாரு. அதே மாரி இந்த மனநல பாதிச்சவங்கள ஹாஸ்பிட்டல்லயும் சேர்த்துருக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு பிச்சைக்காரன் அவங்கள்ட்ட அந்த தாத்தாட்ட போய், "என்ன தாத்தா வெளிய ஏன் கஷ்டப்படணும்? ஜெயிலுக்குள்ள எல்லா சாப்பாடும் கிடைக்குதுல்ல" அப்படின்னு சொல்லும்போது, அந்த தாத்தா சொல்லியிருக்கிறாரு, "இதெல்லாம் ஒரு சாப்பாடா? நான் வெளிய பிச்சை எடுத்தாலும் ஒரு சுதந்திரமா சாப்பிடுறேன். இதெல்லாம் மனுஷ பையன் சாப்பிடுவானா?" அப்படின்னு சொல்லி திட்டியிருக்கிறாரு. அதுவும் அவர் உள் மனசுல ஆழமா இருந்திருக்கு. அப்போ வந்து அவரு ஒரு வேர்டிங் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. பிச்சை எடுத்தாங்கன்னு சொல்றாங்கல்ல, இவங்கலாம் ஒரு காலத்துல நல்லா இருந்தவங்களாம். அவங்க பிள்ளைங்க வந்து ஒழுங்கா பார்க்காம வெளிய விட்டதுனால பிச்சை எடுத்ததாவும் அவர் அதுல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. லிங்க வழக்குல வந்து தொடர்ந்து வந்து லிங்கத்தில கொலை வழக்குல யாரெல்லாம் சம்மந்தப்பட்டாங்களோ, அவங்கலாம் வந்து ஜாமீன்ல வெளிய போன பிறகு கொல்லப்படுறத பார்த்து வில்லுக்குறி நாகராஜன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஒரு பழைய கேஸ்ல வாலண்டராவே சரணடைஞ்சிருக்கிறாரு. இது எப்படியோ நம்ம செல்வத்துக்கு உள்ள இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு போல. அப்போ வந்து இவரு அந்த பாளையங்கோட்டை ஜெயிலுக்குள்ள வாராரு. வரும்போது பழைய நண்பர்கள் தானே! அப்போ நண்பர்களா இருக்க டைம்ல பண்ண தப்புகளா இருக்கட்டும், சந்தோஷமா இருந்த தருணங்களா இருக்கட்டும், எல்லாமே இவருக்கு ஞாபகம் வந்திருக்கு. ஆனா வந்து அது கூட ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எப்படின்னா, ஆ நம்ம செல்வத்தோட இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட இவரு வந்து மிரட்டி ரூ. 10,000 வாங்கினதாகும். அப்போ இத வந்து செல்வம் வந்து போய் கேட்கிறாரு, "ஏடா நாகராஜா இப்படிலாம் பண்ணலாமாடா? ஏன்டா என் ஃப்ரெண்டு மிரட்டி 10,000 வாங்குன?" அப்படின்னு கேட்கும்போ, "உனக்கு என்ன? உன் வேலைய பார்த்துட்டு போ. நான் கேஸ் செலவுக்கு என்ன பண்ணுவேன்? நான் அப்படிதான் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லும்போது, "நீ வந்து ஏன் கேட்குற?" அப்படின்னு. "அப்ப நான் கேட்காம வேற யாரு கேட்பா?" அப்படின்னு சொல்லி டக்குன்னு எதிர்பார்க்காத தருணத்துல என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் கழுத்த எய்ம் பண்ணி ஒரு சவர கத்தின்னு சொல்றாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. அந்த கத்திய வந்து தூக்கி எறிஞ்சிருக்கிறாரு. சரிங்களா? எரியவும் இவர் வந்து இப்படி தடுத்துட்டாரு. தடுக்கவும் இதுல 6 இன்ச் அளவுக்கு அவருக்கு தையல் போடுற அளவுக்கு புண்ணாயிருக்கு. அது எப்பன்னு தெரிஞ்சிருக்குன்னா, இந்த பிரச்சனைலாம் நடந்து உடனே பிகில் ஊதி, போலீஸ் எல்லாருமே வருவாங்கல்ல, வந்து அதுக்கப்புறம் ஷேக் மீரா அண்ணான்னு கைய காமிச்சு குடுத்துருக்காங்க. "டேய் நண்பா கையிலேருந்து ரத்தம் வருது" அப்படிங்கும்போது, இவருக்கு என்ன சிந்தனைகள்னா, நான் நட்பா இருக்கும்போது உனக்கு என்னலாம் பண்ணியிருப்பேன்? ஆனா நீ வந்து என்ன இந்த அளவுக்கு கொல்றதுக்கு துணிஞ்சிட்டியா? அப்படின்னு அவருக்கு அத நெனச்சு மனசு வந்து குத்திட்டே இருந்திருக்கு. அதுவும் இல்லாம நட்பு வட்டாரம்னா இப்படியும் இருப்பாங்களா? வாழ்க்கை வந்து அவருக்கு ஒவ்வொரு பாடமும் வந்து படிச்சு குடுத்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருந்திருக்கிறாரு. அது அப்படியே ராதாகிருஷ்ணன் கூட்டிட்டு போய் மருந்து போட்டதாவும் அவர் அதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. பாளையங்கோட்டை ஜெயில்ல சிறைவாசிகள் ஜாதி பார்த்தாங்களோ இல்லையோ,
காவலர்கள் ஜாதி பார்ப்பாங்களாம். எப்படின்னா, சிறைவாசிகள்ட்ட போய் தூண்டி விடுவாங்களாம். செல்வத்துக்கு பலாப்பழம், திராட்சை அந்த மாரிப்பட்ட வெளிய இருந்து திங்ஸ் வரும்போது, "பார்த்தீங்களா, அவனுக்கு மட்டும் வருது. அவனுக்கு மட்டும் தனி சமையல் இருக்கு." அப்படின்னு சொல்லி தூண்டி தூண்டி விடுவாங்களாம். ஆனா, இவரு வந்து பேசி பழகுறது எல்லாத்துக்குமே பிடிச்சு நட்பு வட்டாரம் வளர்த்துட்டு தான் இருந்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட்டு ஆரம்ப காலத்துல இவருக்கும் வந்து கோவம் நல்லா வருமாம். அதுக்கு பிறகு இந்த போலீஸோட பிரித்தாளும் கொள்கை நம்மளோட ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ, அதனால ஹீரோ வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணாம, அவங்க இப்ப அவங்க குவாரண்ட்ல ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து கூட்டிட்டு வருவாராம். அது வந்து கூட்டிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி எப்படின்னா, நாங்க அவன விசாரிக்க போறோம். விசாரணை கமிஷன் வைக்க போறோம். அவன வந்து அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சும்மா டிராமாட்டிக்கா பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வந்து விசாரணை கமிஷன் வச்சுட்டீங்களா? அப்படின்னு கேட்கும்போது, "நீ இப்படி இப்படிலாம் சும்மா சும்மா வந்து கேட்டானா, நான் உன் மேல புகார் எழுதிருவேன்." அப்படின்னு இந்த ஜெயில் வார்டன், சீப் வார்டன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. நம்ம ஹீரோ சொல்லியிருக்காரு, "அந்த புகார எழுதி உன் கழுத்துல நீனே மாலையா போட்டுக்க" அப்படின்ட்டு. ஸோ இது வந்து இந்த ஜெயிலருக்கு கோவமா வந்து ஏதோ ஒரு 7 மணி போல நைட்டு ஒரு 7 மணி போல ஏதோ வந்து சோதனை நடத்த வர மாரி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்க இருக்க காய்கறி, திங்ஸ் எல்லாமே ஷூவால மிதிச்சு நாசம் பண்ணியிருக்கிறாங்க. அப்பவும் நம்ம செல்வம் வந்து ஒண்ணும் பண்ணல. ஏன்னா, இவங்களோடது என்னன்னு தெரியுது. அடுத்த நாள் இந்த பையன அடிச்ச நியூஸ் வந்து ஷேக் மீரானுக்கு எப்படியோ தெரியுது. அப்ப ஷேக் மீரான்னு சொல்லியிருக்கிறாங்க, "உங்களுக்கு ஏதாவது கோபம் இருந்துன்னா, அத எங்ககிட்ட காமிங்க. எங்க கூட பழகுறவங்கள்ட்ட இத காமிக்காதீங்க." அப்படின்னு சொன்னதுக்கு, நல்ல நல்லாள் கூட இருப்பாங்கல்ல சகுனி, அதுல ஒரு சகுனி என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த அந்த கான்ஸ்டபிள் அதுல ஒரு சகுனி என்ன சொல்லியிருக்குன்னா, ஆ "உங்களுக்கு தில் இருந்தா அவன அடிக்காதீங்க, என்ன வந்து அடிங்கன்னு" ஷேக் மீரான்னு சொன்னதாட்டி திருச்சி சொல்லிட்டு, இது ரொம்ப பெரிய அவங்கள தொட்டா அவங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்குல்ல, அந்த அத்தாரிட்டிய காமிச்சுட்டாங்க. ஸோ, அப்போ வந்து ஷேக் மீரான்னு சொல்லியிருக்காங்க, "நான் அப்படி சொல்லல செல்வா" அப்படின்ட்டு. "எனக்கு தெரியும் நண்பா, நீ யாருன்னு. நம்ம உன்ன நான் சந்தேகப்படுவேனா? எத்தன கால நட்பு நம்ம" அப்படின்னு சொல்லி, நட்போட பெருமைய இங்க தூக்கி வச்சிருக்கிறாரு. ஷேக் மீரான் மீது அவருக்கு அவ்ளோ நம்பிக்கை இருக்கு. ஏன்னா, ஷேக் மீரான் அப்படி சொல்லல. இப்படி இவங்க எதிர்த்து பேசின உடனே என்ன பண்ணுதுன்னா, போலீஸ் வந்து கமாண்ட் பண்ணிரும். கமாண்டுன்னா, இவங்க லாஸ்ட்டா வந்து ஒரு சம்பவம் இதே மாரி கமாண்ட் பண்ணவங்கள பார்த்துருக்காங்க. போலீஸ் எல்லாம் வரிசையா நிப்பாங்க. நின்னு லத்தியால அந்த வாசல் வரைக்கும் அடிச்சு தான் அனுப்புவாங்களாம். அப்போ இவங்க 3 பேரும் பிளான் போட்டாச்சு. ராதாகிருஷ்ணன், ஷேக் மீரா, நம்ம ஹீரோ செல்வம். என்ன பிளான்னா, முதல்ல நம்ம மேல யாரு கை வைக்கானோ அவன கொன்னுட்டு தான் அடுத்த வேலை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாரி அவன முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை. நம்ம மேல கை வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிளான். ஆனா, ஆ அதுக்குன்னு அந்த பட்டன், கத்தியெல்லாம் வச்சிருக்காரு. ஆனா வந்து என்னன்னா, வாசல் வரைக்கும் சில போலீஸே அவங்களுக்கு பாதுகாப்பா போயிருக்கிறாங்க. அப்படிங்கிறதையும் அவரு வந்து அதுல புக்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. எந்த ஒரு அடியும், சித்திரவதைகளும் எதுவும் இல்லாம, அவங்களே வழி அனுப்பி வச்சதாவும் அவரு வந்து மென்ஷன் திரும்ப என்ன ஆயிடுச்சுன்னா, 3 பேர்த்தையும் 3 சிறை சரிங்களா? கடலூர், சேலம், வேலூர். கடலூர்ல நம்ம செல்வம் ஹீரோவ, வேலூர்ல ஷேக் மீரான, சேலத்துல ராதாகிருஷ்ணன். 3 நட்புமே அவ்ளோ கண் கலங்கி ஏன்னா அவ்ளோ க்ளோஸ்டா இருந்தவங்க. ஒரு 10 நாள் ஒருத்தவங்க கூட பழகுனாலே நம்மளால பிரிவு தாங்க முடியாது. அவங்க ரொம்ப நாள் க்ளோஸ்டா இருந்திருக்கிறாங்க. அதுவும் தோளோடு தோள் நின்றவங்கலாம் ரொம்ப அழுது, கஷ்டப்பட்டு, சாப்பாடு கூட இறங்காம, இந்த டைம்ல கூட்டிட்டு போகும்போது நம்ம செல்வத்துக்கு தப்பிச்சு போயிரலாமா? அதனால திரும்ப என்ன பிரச்சனைலாம் வரும்? நம்ம ஃப்ரெண்டெல்லாம் மாட்டிருவாங்களான்னு சொல்லி அமைதியா ஒவ்வொருத்தவங்களா ராதாகிருஷ்ணன் போக, நம்மளோட ஷேக் மீரான் அவங்களோட இதுக்கு போக லாஸ்ட்டாட்டு கடலூர்ல நம்மளோட ஹீரோ செல்வம். நம்ம ஹீரோ எங்க போனாலும் அவருக்கு மதிப்பு தானே! அவரு வந்து அவருடைய இதுல நட்பு வட்டாரங்கள வளர்த்துக்கிறாரு. இன்னொன்னு அங்க தான் நம்ம சாமிஜி பிரேமானந்த சுவாமியும் இருந்திருக்கிறாரு. ஸோ "வாங்க ராஜா" அப்படின்னு சொல்லும்போது, எங்கேயோ கேட்ட குரல் மாரி இருக்கே! அப்படின்னு நம்ம பிரேமானந்த சாமி. ஸோ எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களும் இருந்திருக்கிறாங்க. அடுத்து என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ வந்து கடலூர் சிறைக்கு போனதுக்கப்புறம், அவங்க தம்பி கூட இந்த ஜெனிலான்னு ஒரு பொண்ணும், அவங்களோட மகன், இளைய மகன் ஐசக். அவங்க ஏற்கனவே மேரிட் ஆனவங்க, விடோ. அவங்க வந்து பார்க்க வந்திருக்கிறாங்க. பார்க்க வரும்போது, செல்வத்துக்கு லைட்டா டவுட் இவ எதுக்கு பார்க்க வரான்னு. ஆனா அவங்க வந்து இவர வந்து அப்ரோச் பண்ணி மேரேஜ் பண்ணதுக்கு ஐடியால தான் வந்திருக்கிறாங்க. அங்க வந்து வேல பார்த்த ஒரு ஜெயிலரையும் வச்சு குறிப்பிட்டிருக்கிறார். நெடுமாறன் ஐயா. அவரு வந்து தொலைநோக்கு பார்வை உடையவரு. அவருடைய கருத்துக்கள மிகவும் அழகா கேட்பாராம். அவரு வந்து ஒரு
அ இவங்கலாம் சிறைவாசிகள் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இல்லாம, கிளியரா அவங்களுக்கு என்ன கேள்வியோ அதுக்கேத்த பதிலையும் வந்து சொல்லிக் குடுப்பாங்களாம். அப்போ ஒரு நாள் வந்து இப்படி ஜெனிலா வந்து மேரேஜ் பண்ணத விருப்பப்பட்டுருக்காங்க. அந்த மேரேஜ் வந்து ஏன்னா அவருக்கும் தோணல. நம்ம வந்து தூக்கு கைதி ஆக போறோம். ஏற்கனவே அவ விடோ. இன்னும் நம்மள அவள தத்தளிச்சுட்டு விட்டுட்டு போக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல மைண்டாவே இருந்திருக்கிறாரு. ஆனா ஒரு கட்டத்தில ஜெயிலர் ஐயாட்ட போய் கேட்குறாரு. அப்போ வந்து ஜெயிலுக்குள்ள பண்றதுக்கு பர்மிஷன் கிடையாது. ஆனா நான் உனக்கு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடைவேளை பார்க்க வர மக்கள் மீட் பண்ணாமலாம் இருப்பாங்கல்ல, அந்த டைம் பார்த்து நான் அவங்கள மேரேஜ் பண்ணேன்னு சொல்லி ஜெயிலுக்குள்ள வந்து மேரேஜ் பண்ணிலாம் வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு என்ன ஒய்ஃபு, பிள்ளைங்கன்னு அவருக்கு அந்த மைண்ட் செட்டு. எப்பவுமே ஃபீலா இருப்பாராம், ஐயோ! பார்க்க முடியலையேன்னு. ஒவ்வொரு வாட்டியும் அவங்களும் மனு போட்டு ஒய்ஃபும் அவங்களோட இளைய பையனும் வந்து வந்து பார்த்துட்டு போவாங்களாம். திரும்ப 2003ல வந்து நம்ம பிரபுவோட தம்பி கண்ணனோட வழக்குல வந்து நீதிமன்ற கோர்ட்ல வந்து இவர ஆஜர்படுத்தணும். அப்ப வந்து கடலூர்லேருந்து நம்ம நாகர்கோவில் வாராருன்னு வைங்களேன். வரும்போது அவருக்கு அங்க கோர்ட்ல உள்ளதெல்லாம் முடிஞ்சு, ஆனாலும் வீட்ல உள்ளவங்கள பார்க்கணுன்னு ஒரு ஏக்கம் இருந்திருக்கு. அப்போ வந்து போலீஸ்ட்ட கேட்டிருக்காரு. நம்ம வந்து காவல் கிணறுக்கு திரும்ப அவங்க வரணும் வண்டியில, வேன்ல. ஆனா வந்து நான் கார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து அழகப்பபுரம் ரூட் ஓடி போகலாம் அப்படின்னு. இந்த நாகர்கோவில் சரவுண்டிங் கன்னியாகுமரியில இருக்கவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். காவல் கிணறுல அவங்களோட வண்டி நிக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திரும்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதே மாரி அவங்க கார்ல வந்து அவங்க வீட்ல வந்து இருந்து தேநீர்லாம் குடிச்சிட்டு எடுத்துட்டு, அவங்களுக்கும் சாப்பாட்டுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு, போற போக்குல ஒரு இடத்துல நிப்பாட்ட சொல்லியிருக்கிறாங்க. அங்க அந்த லிங்கத்தோட மனைவியும், அவங்க பிள்ளைங்களையும் பார்த்துட்டு எடுத்துட்டு, திரும்ப அப்படியே போயிருக்கிறாங்க. அப்போ அவரு அதுல சொல்லியிருக்கிறாரு, "ஓ! இவ்ளோ நல்ல போலீஸ்லாம் இருந்திருக்காங்களா அவங்களுக்கு?" அப்படின்ட்டு அவரு நம்ம நெனைக்கிற மைண்ட் செட். அதாவது இப்படி கூட்டிட்டு போனா நம்ம போலீஸ்லாம் என்ன நெனைப்போம்? ரொம்ப நல்லவங்கல்ல இவங்கலாம் அப்படின்னு நெனைப்போம்ல. அத அந்த மைண்ட் செட் எழுதியிருக்கிறாரு. உங்களுக்கு இத பார்க்கும்போது போலீஸ்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு தோணுதுல்ல? வந்து போனதுலருந்து அவங்க இருக்கிறது, அவங்க சாப்பிடுறதுன்னு மொத்த செலவுமே அவரு தான் பார்த்துருக்கிறாரு. அதனால அப்படியெல்லாம் குறைச்சு எடை போடாதீங்க. ஆனாலும் இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்தது அவங்களுக்கு அவருக்கு ஒரு சின்ன சந்தோஷம் தான். ஏன்னா ஃபேமிலியில பார்ப்போமா, பார்க்க மாட்டோமான்னு எக்ஸ்பெக்ட்ல இருக்கிறவங்களுக்கு திடீர்னு கூட்டிட்டு போனது, அது ஒரு தெய்வத்தோட அனுகிரகம் தானே அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஒரு என்னதான் கொலை பண்ணியிருந்தாலும், எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவர் வந்து இந்த சுனாமில மக்கள் பாதிப்படைஞ்சிருப்பாங்கல்ல, அப்போ வந்து சிறைக்கு பின்னால அவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்தத மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஒதுங்கி இருந்ததாட்டு. அந்த டைம்ல அந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்களுக்கு தன்னால முடிஞ்ச ஒரு உதவிய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சிறைவாசிகள்ட்ட போய் இருக்கக்கூடிய ஏதாவது பேஸ்ட்டு, பிரஷ்ட்டு, பழங்கள், பிரெட்டு அந்த மாரிப்பட்டது ஒரு பெரிய பெட்ஷீட் எடுத்துட்டு போய் வாங்கி, அத டவர் கோபுரத்துலேருந்து தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க. அவங்களால முடிஞ்ச ஒரு ஜெயில் வார்டன்ட்ட கேட்கும்போது வரைக்கும், அதுக்கு பர்மிஷன் வாங்கணும், அப்படி வாங்கணும், இப்படி வாங்கணும்னு சொல்லி சப்புக்கட்ட காரணங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதுவும் அவங்கள நம்பல. ஏன்னா, இங்க இருக்கக்கூடிய பாதி பொருட்கள இந்த ஜெயிலர்கள் அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவாங்களாம். அதையும் அவரு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. சரிங்களா? நம்பிக்கை இல்லாம அந்த பெட்ஷீட்ல அவங்க கலெக்ட் பண்ணி அந்த பொருள அந்த மக்களுக்கு குடுத்துருக்கிறாரு. இந்த ஒரு சிந்தனைக்காகவே நான் அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுவேன். எனக்கு இது புடிச்சிருக்கு. ஏன்னா, அவரு இரக்கம் உள்ளவர் தான். சந்தர்ப்பமும், சூழ்நிலையும் அவர வந்து மாத்திட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். கடலூர் சிறையில வந்து ஜான் பாண்டியன் அப்படிங்கிறவரு ஒரு அண்ணாச்சி. அவரும் நல்ல ஒரு செல்வாக்குடையவர் தான். நம்ம ஹீரோ வந்து கடலூர்ல வந்து நல்ல சில சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணி சிறைவாசிகளுக்கு ஒரு ஃபேமஸான ஆளாவும், புடிச்ச ஒரு நபராவும் இருந்திருக்கிறாரு. இந்த ஜான் பாண்டியனுக்கு அது ரொம்ப கோபம் ஊட்டுறதாட்டம் இருந்திருக்கு. பின்ன ஜாதி கலவரங்கள் வேற போயிட்டு இருந்த டைம்ல, இவரு வந்து நம்ம பக்கத்து ஊருக்காரங்கன்னு சொல்லி அமைதியா தான் இருந்திருக்கிறாரு. இது ஒரு கட்டத்தில எல்லை மீறி போயிட்டு. நம்ம செல்வத்தோட ஃப்ரெண்டு முருகன் வந்து ஒரு பப்பாளி கண்ணு ஒன்று வளர்த்துருக்காரு. அந்த கண்ணு ஒட்டு கண்ணுனால சடனா டக்குன்னு வளர்ந்துட்டாம். ரொம்ப பெரிய காயம். அதுவரைக்கும் நம்ம செல்வமே அப்படி ஒரு பப்பாளி காய பார்த்ததில்லன்னு அதில மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. சரி ஃபர்ஸ்ட்டு காய பறிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இவரு என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த ஜான் பாண்டியன் பறிச்சு சாப்பிட்டுட்டாரு. சரி அதையும் விட்டுட்டாங்க. செகண்ட் பார்த்தா, அதையும் பறிச்சுட்டாரு. அதையும் விட்டுட்டாங்க. சரி 3வதாவது சொல்லியிருக்காங்க, "அண்ணாச்சி பறிக்காதீங்க. இந்த காய சிறைவாசிகளுக்கு குடுப்போம். நாங்க உங்களுக்கு ஆள் இல்லையான்னு கேட்டிருக்கிறாங்க." அப்பன்னு பார்த்து இவரு சொல்லியிருக்கிறாரு, "எவன் வந்து பறிப்பான்? எவனும் பறிக்கக்கூடாது. இது இனி என்னோட மரம்." அப்படின்னு சொல்லி ஒரு மாரி பேசியிருக்கிறாரு. அப்போ வந்து, "சரிங்க அண்ணாச்சி,
இந்த காய மட்டும் விட்டுருங்க. எதுக்குன்னா, இது அவங்க ஒய்ஃப் வரும்போது இவரு வந்து 2 காய் கடந்திருக்கு. அத வந்து பறிச்சு வீட்டுக்கு குடுத்து விட்டுருக்கிறாரு. அது கோவம் வந்துட்டு மற்ற சிறைவாசிகள் வந்து கேட்குறாங்க. "ஏன் எங்களுக்கெல்லாம் நீங்க வச்சா தரமாட்டீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, இவருக்கு கொஞ்சம் இதாயிட்டு. ஸோ அப்போ அதாவது இவரு மென்ஷன் பண்ணாரு. "என் ஃப்ரெண்ட் முருகன் வச்சத அவனே சாப்பிடல" அப்படின்னு சொல்லும்போது, இவரு சொல்லுவாரு, "என் தேவன் வச்சதுலருந்து தேவரமாரு தேவன் வச்சதுலருந்து நான் ஒரு பழம் வாங்கி சாப்பிடக்கூடாதா?" அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கேஸ்ட்ட பத்தி பேசுறாரு. இவருக்கு மண்டையில ஏறுது. ஆனா அதே அமைதியாயிட்டு, இவர் நம்ம ஹீரோ என்ன பண்ணாருன்னா, லுங்கிய மடிச்சு கட்டிட்டு பப்பாளி மரத்து மேல எவனா வந்து கைய வைடா பாப்போம் அப்படின்னோனே, இந்த ஜெயிலர் இருப்பார்ல, இவர்ட்ட நல்லா பேசிட்டு இருப்பாங்கல்ல, அப்படி ஒரு ஜெயிலர் நல்லா பேசினவர, அவர வந்து படையாச்சி அவருடைய ஏதோ கேஸ்ட் அது டேஷ் மோவன் இவன் தானே சொல்லி தந்தான் அப்படின்ன மாரி கெட்ட வார்த்தை போட்டு ஏசியிருக்கிறாரு. இது எல்லாமே கோவம். ஆல்ரெடி இவரு வந்து வேலூர் சிறையில இருக்கும்போதே பல கில்லாடி வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. ஆனா ஒரு மதிப்பு, மரியாதை இருக்கிறதுனால அங்க வந்து விட்டுட்டாங்க. இங்க வந்து அந்த சில்மிஷத்த காமிச்சா விடுவாங்களா? ஜெயிலர்லாம் வாய்ப்பு கிடைக்க நேரம் வச்சு அடி கொன்னு எடுத்துட்டாங்க. ஏன்னா, எல்லா இடத்துலயும் ஒண்ணு போல இருக்க மாட்டாங்களா? ஸோ ஜான் பாண்டியன் வந்து அடி பெருத்து எடுத்துட்டாங்க. ஜெயிலரையும் அதில தப்பா மென்ஷன் பண்ணனால, அத மனசுல வச்சு கொன்னு எடுத்துட்டாங்க. திரும்ப என்னாச்சுன்னா, இந்த பிரச்சனை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் காரணமும் நம்ம செல்வம் தானே! அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, கமெண்ட் பண்ணிட்டாங்க. எங்க வேலூர் சிறைக்கு. நம்ம ஹீரோவுக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா யார பார்க்க போறாங்க? ஃப்ரெண்டு ஷேக் மீரான பார்க்க போறாங்க. ஸோ அந்த எக்ஸைட்டட்ல இருந்திருக்கிறாரு. ஆனா அவரு அதில மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. சமூக சிந்தனையற்ற சுயநலமிக்க ஜாதிய வச்சு இப்படியெல்லாம் நடக்குறாங்களா? அப்படிங்கிறதையும், இதனால என்னென்ன அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது அந்த ஜான் பாண்டியன்ட்ட இருந்து நம்மளுடைய ஹீரோ செல்வம் வந்து கத்துருக்காங்க. ஏன்னா, இப்படிலாம் இருக்கிறாங்களா? ஒரு ஜாதிய மேன்படுத்தி பேசுறாங்களா? அப்படின்னு. ஒரு மனுஷன மனுஷனா பார்க்க மாட்டாங்களா? அதனால ஜான் பாண்டியன்ட்ட இருந்தும் அவர்ட்ட கிடைச்ச ஒரு லெசனையும் இவர் வந்து எடுத்துக்கிட்டு இப்ப எங்க போறாருன்னா, வேலூர் சிறைய நோக்கி போறாரு. அடுத்த ஷேக் மீரான பார்க்குறாரா? அங்க என்னலாம் நடக்குது? ஷேக் மீரானுக்கு யாரா ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்களான்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். அடுத்தடுத்து நானும் உங்களுக்கு வீடியோ போட்டுட்டே இருப்பேன்.